කාලයක්. கௌரவ உறுப்பினர் அவர்களே, முதல்ல நான் என் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லும்போது அவங்க என் பேரை பாவிச்சாங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ஒரு நிமிடம் கால அவகாசம் இருக்குது. நடுவில் நீங்கள் நிப்பாட்டினீங்க, அதை நான் வந்து கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ எனக்கு முன்னால் பேசின உறுப்பினர் வந்து நூலகத்தை எரித்தவர்களை பற்றி பேசினாங்க. நாடை எரித்தவங்களே இங்கே முன்னால் உட்காந்துருக்கும் போது நூலகத்தை எரித்தவங்களை பற்றி பேச என்ன பிரயோஜனம்? இன்னொரு விஷயம், சில பேர் வந்து சொல்லி கொடுத்து வேணால் பேசிகிட்டு இருக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சம்பளத்தை கூட்டினேன்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க தானே. சம்பளத்தை கூட்டியிருக்கீங்க சரி, சம்பளத்தோடு சேர்த்து மக்களோட சுமையையும் அதிகரிச்சிருக்கீங்க. இன்றைக்கி பல்வேறு தோட்டங்களில் நீங்கள் போய் விசாரிக்கணும். நீங்கள் தானே அரசாங்கம், தொழில் அமைச்சர் போய் விசாரிக்கணும். 20 கிலோ 22 கிலோன்னு பறிச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து 23 கிலோ 26 கிலோன்னு பறிக்கிறதுக்கு ஆளாக்கியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நான் ஏன் கேட்டிருந்தேன்னா, இன்றைக்கி காலையில் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தை பற்றி ஒரு பேச்சு இழுக்கப்பட்டுச்சு. ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். 2005 அந்த ஞாபகார்த்த மன்றம் உருவாக்கப்பட்டுச்சு. 2005 தாங்க உங்களோட ஜனாதிபதி அமைச்சராக இருந்தார் அரசாங்கத்தில். அவரும் தான் சேர்ந்து உருவாக்கினார், மறந்து பேசாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், 2005 உருவாக்கப்பட்ட ஞாபகார்த்த மன்றத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அரசாங்கத்தில் சும்மா ஜனாதிபதி வால் பிடிச்சி தேர்தலில் நின்று இங்கே ஜெயிச்சிங்க வந்து உட்கார்றது மட்டும் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. அரசாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க, பண்டார் நாயக்கர் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதுக்கு தலைவர் யாரு? கௌரவ முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார். அதே மாதிரி காவனி திசாநாயக்கர் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதுக்கு தலைவர் யாரு? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆகிய நவீன் திசாநாயக்கர். அதே மாதிரி தந்தை செல்வாயின் பெயரில் ஒரு ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதோட தலைவர் யாரு? அவரின் பேரன் கௌரவத்துக்குரிய இளங்கோவன் அவர்கள். அதே மாதிரி லக்ஷ்மண் கதிர்கமர் பேர்லையும் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு. இந்த நாட்டில் பல்வேறு மன்றங்கள் இருக்கு. உங்களுக்கு வாக்களிச்சது இங்கே வந்து ஞாபகார்த்த மன்றமோ அது பேர் மாற்றம் சம்பந்தமாக வந்து பேசுறது கிடையாது. உங்களுக்கு வாக்களிச்சது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உங்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கும் உதவி செய்யறதுக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சௌமியமூர்த்தி தொண்டமான் பேர்ல ஞாபகார்த்த மன்றம் வச்சது சாபக்கேடுன்னு. என்ன தைரியத்தில் சொல்றீங்க அப்படி? இன்னைக்கு அவர் பிரஜா உரிமை வாங்கி கொடுத்தனால தான் இன்னைக்கு வாழ்க்கையிலேயே இந்த பாராளுமன்ற சபையில் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதை மறந்து பேசாதீங்க. மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற உறுப்பினர். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். சாபக்கேடுன்னு சொன்னாங்க. சில பேர் நினைக்கலாம் இந்த சமூக வலைத்தளங்களில் இப்படி வந்து நம்மளோட முன்னாள் தலைவர்களை கேவலமாக பேசினா அது வீரம்னு. அதுக்கு பேர் வீரம் கிடையாது. அது அரசியல் சுயநலம் மற்றும் தலைக்கணத்தினால வர முட்டாள்தனம். அதை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வந்து புயல்னால மலையக மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வழின்னு நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. அன்னைக்கு 50 லட்சம் வழங்கப்படும் காணி இல்லாதவங்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கும். மலையகத்தில் 90% மக்களுக்கு காணி வினாடி தேக காலையாக வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 5 லட்சம் சொன்னீங்க, 5 லட்சமும் வழங்கப்படல. அப்புறம் 25,000. நான் அன்னைக்கே ஒரு விஷயத்தை வலியுறுத்தினேன். சிவில் அமைப்புகள் கிட்ட பேசி சிவில் அமைப்புகள் ஒரு ஆவணத்தை முன் வச்சாங்க, அவங்களுக்கு மாற்று இடத்த கொடுங்க. ஆனால் அதையும் நீங்கள் செய்யல. இன்னைக்கு வந்து மலையக மக்கள் வந்து பிரதித்துவத்தை இழந்து தான் மலையகத்தில் இருக்காங்களே தவிர இந்த மாதிரி பிரதிகளை நம்பி அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதான் உண்மை. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த குறை சொல்கிற அரசியலை வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. உங்களுக்கு பேச தெரியும்னா எனக்கு அதை விட பேச தெரியும். இன்னைக்கு வந்து காலங்காத்தால் ஸ்கூலில் இருக்க 2 பசங்க மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்காக போய் வேலையை பார்க்குறத விட்டுட்டு இங்கே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்படிதான் ஒரு காலத்தில் சௌமியமூர்த்தி தொண்டமானின் பெயர் அகற்றப்பட்டுச்சு. சர்வதேச தலைவர்கள் அதை வந்து வன்மையாக கண்டிச்சாங்க. தயவு செய்து உங்களோட அரசியல் சுயநலத்துக்காண்டி முன்னாள் தலைவர்களின் பெயரை வீணடிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் கௌரவ உறுப்பினர் அவர்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைக்க பார்க்குறேன். கௌரவ பிரதி அமைச்சர் மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிறவர் வந்து இன்னைக்கு காலையில் மலையக தியாகி கௌரவ முல்லோயா கோவிந்தன் அவரின் பெயரை தவறான முறையில் ஒரு தவறுதலாக சொல்லிட்டாரு, முல்லேரி கோவிந்தன்னு. தயவு செய்து ஹான்சார்லேருந்து அந்த முல்லேரியா வார்த்தையை அகற்றிட்டு முல்லோயா கோவிந்தன்னு பதிவு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோவனா உங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம், எங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற தலைவர்களின் பேரை ஏன் பாவிக்கலை, இந்த மன்றத்தின் பேர் எல்லாத்துக்கும் பாருங்கள். நாட்டுக்காண்டி மக்களுக்காண்டி கஷ்டப்பட்ட பேரெல்லாம் பாவிக்க முடியும். நாடு அழியணும்னு நினச்சவங்க பேரெல்லாம் பாவிக்க முடியாது. தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். முதல் வேலை தொழில் அமைச்சின் ஊடாக
பெருந்தோட்ட நிறுவனங்கள் மூலியமாக ஒரு வர்த்தமானி வெளியிட வைங்க. ඔබතුමාගේ කාලය අවසන් ගරු මන්ත්‍රීතුමා. வர்த்தமானி வெளியிட வைங்க. 1750 ரூபா சம்பளம் வரல, 1550 ரூபா அடிப்படை. ஆனால் அதே நேரத்தில் கிலோ கணக்குகள் கூடுது. 1.5 பேர் இல்லாமல் ஆக்க பார்க்குறாங்க. தயவு செய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தயவு செய்து உங்களோட வழியை திருத்திக்கங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. බොහොම සුදේ ගරු නිලුසා ලක්මාලි ගමගේ මන්ත්‍රීතුමයට විනාඩි 10ක්. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, විශ්වවිද්‍යාල සංශෝධන පනත සම්බන්ධයෙන් අදහස් දැක්වීමට මට අවස්ථාව ලැබීම සම්බන්ධයෙන් මම සතුටු වෙනවා. මොකද මේක ඊටාම ප්‍රගතිශීලී මේ සංශෝධන පනතක් කිව්වොත් මම නිවැරදි. විශ්වවිද්‍යාල සම්බන්ධයෙන් ක්‍රියාත්මක වෙන 1978 අංක 16 දරන වත්මන් විශ්වවිද්‍යාල පනත ඇත්තටම වසර 46කට වඩා වැඩි කාලයක් පැරණි. ඒ හින්දා ඇත්තටම අපිට නව පනතක අවශ්‍යතාවය පිළිබඳව කතිකාවතක් තිබුණා. අපේ ගරු අග්‍රාමාත්‍යතුමිය ප්‍රමුඛ ඒ විශ්වවිද්‍යාල ආචාර්යවරුන් මේ පිළිබඳව විවිධ අවස්ථාවලදී සාකච්ඡා පවත්වලා අදහස් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ පිළිබඳව සලකා බලනකොට ආයතනික අත්දැකීම් සහ වෙනස් වෙමින් පවතින පරිපාලන අවශ්‍යතා සැලකිල්ලට ගත් විට ඇත්තටම මෙම ප්‍රතිපාදනවල අඩුපාඩු වගේම ප්‍රායෝගික ගැටලු කීපයක් මතුවලා තිබෙනවා මේ පැරණි පනතේ. ඉතින් ඒ හින්දා රජයේ මැතිවරණ ප්‍රකාශනයේ දක්වලා ඇති අපේ ප්‍රතිපත්තිමය මඟ පෙන් மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.